நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த இந்த அமெரிக்கால நடந்துச்சு தெரியுமா? பணக்காரங்கள கூப்பிட்டு ஒரு தீவுல வச்சு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கவர்ன்மென்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டாவே போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல நம்ம பாஜக முன்னாள் தலைவர் இருக்காரு அண்ணாமலை. அவர் பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா, யார் யார் மாட்டியிருக்காங்க? அது மட்டும் இல்லாம, யார் யார் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க? அந்த மாரி நெறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல மாட்டியிருந்திருக்கு. அத பத்தின விவாதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல ஃபுல்லா நடந்திருக்கு. அந்த ஃபைல்ல என்னென்ன மாட்டியிருக்கு? கோர்ட்ல இன்னைக்கு என்னென்ன விவாதம் நடந்துச்சு? அப்படின்னு தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்கும். நீங்க வீடியோவ பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் எப்ப இந்த திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தார்னா, கரெக்ட்டா அவரு தமிழக பாஜக தலைவரா ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த திமுக பத்தின விஷயங்கள், அவங்க என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வரி ஏய்ப்பு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அப்படின்னு நெறைய ஃபைல்ஸ பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அமைச்சர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய அதுல மாட்டியிருக்கு. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல பார்த்தீங்கன்னா, அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாரு. சப்மிட் பண்ண உடனே திமுக சைடுல இருந்து அவங்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபைல்ல அவர் பார்த்தீங்கன்னா, எங்க மேல அவரது குற்றம் சாத்தியிருக்காரு அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மேல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, எங்க மேல அவதூறா நெறைய குற்றங்கள் சாத்தியிருக்காருன்னு அண்ணாமலை மேலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா திமுக ஃபைல்ஸ். அது யாரு ஃபைல் பண்ணியிருக்கா? அதுக்கப்புறம் யார் மேல இந்த கேஸ்ங்கிறது நெறைய போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப இதுல பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்ல இன்னைக்கு யாருக்கு யாரு விவாதம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அடுத்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை இவங்க திமுக அமைச்சர்கள் மேல நெறைய வழக்குகள் போட்டிருந்தார்ல, அதை எதிர்த்து திமுக அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அண்ணாமலை மேலயும் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைங்கிறது இதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய நெறையா இப்போ திமுக சைடுல இருந்து வக்கீல்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணி நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்து அண்ணாமலை சைடுல இருந்து குறுக்கு விசாரணை பண்ற டைம்ன்னு சொல்லலாம். இது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற சைதாப்பேட்டை நீதிமன்றம் இருக்குல்ல, அங்க தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கேஸுங்கிறது நடந்துச்சு. அங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சைடுல இருந்து நம்ம டிஆர் பாலு இருக்கார்ல, அவர தான் பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணைங்கிறது பண்ணியிருந்தாங்க. இப்ப எல்லா கோர்ட்லயும் நெறைய நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இப்ப குறுக்கு விசாரணை பண்ணும்போது யாராச்சும் வக்கீல் அந்த மாரி தான் இப்போ அங்க யார் ஆப்போசிட்ல நிக்கிறாங்களோ, அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கேஸ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்லாம் நெறைய சொல்லியிருக்காரு. அதனால அண்ணாமலைய பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து வக்கீலுக்கு பதிலு அவரே பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர் பாலு இருக்கார்ல, அவர பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணைங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு சான்ஸ்ங்கிறது நெறைய இருக்கு. இப்போ வக்கீலுக்கு பதில் நம்ம சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணைங்கிறது இப்போ ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். அதுல இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, உள்ள என்னென்ன குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சோனே, அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறத நாங்க ஃபுல்லா சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்கள்ட்ட இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விசாரணை தேதி இன்னைக்கு ஒத்திருந்தாங்க. ஆனா, ஒரு அமைச்சர்னால வர முடியல. அதனால அந்த தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் அந்த அமைச்சருக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு டிஆர் பாலு வந்தனால, இவங்கள மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குறுக்கு விசாரணையே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம அண்ணாமலை வெளிய வந்து ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, 2014ல இப்போ இந்த டிஆர் பாலு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது 10 கப்பல் வாங்கி பார்த்தீங்கன்னா, அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை சைடுல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா சொல்றோம்னா, நம்ம வாயிலே நம்ம சொல்லிட்டு போயிரலாம். ஆனா கோர்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரூஃப்ங்கிறத கேட்பாங்க. அண்ணாமலை சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ப்ரூஃப பார்த்தீங்கன்னா, அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுல என்ன சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ மு.க. அழகிரி உங்களுக்கு தெரியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சைடு தான். அவங்க இப்போ 2014ல ஏப்ரல் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா,
ஒரு நியூஸ் பேப்பருக்கு அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. இவங்க டிஆர் பாலு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா 10 கப்பல் வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 10 கப்பல் வாங்குறேன் அப்படின்னு, அதில் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதை ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம டிஆர் பாலு சைட்லேருந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவராக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும், அவர்னா நம்ம மூக்க அழகர் இருக்கால, அவராக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும், அந்த நியூஸில் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை பேசணும்னா அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு அவர் மூக்க அழகர் சாரி டிஆர் பாலு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். அவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 கப்பல் வாங்கலை, அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நான் மட்டும் வாங்கலை அப்படின்னு சொல்லி அதை டாட் வச்சுருக்காங்க. ஆனால் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவர் ஓப்பனாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 கப்பல் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம டிஆர் பாலு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வெடிக்கிற காரணம் என்னன்னா, இந்த சேது சமுத்திர திட்டம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க தான் அறிவிச்சிருந்தாங்க. அப்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் இவங்க முறைகேடு பண்ணி தான் இந்த கப்பலுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 கப்பல் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம டிஆர் பாலு சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ சேது சமுத்திர திட்டம் இருக்குல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த சேது சமுத்திர திட்டத்தில் இப்போது அந்த கடலில் பார்த்தீங்கன்னா சேது சமுத்திர திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தில் அந்த கடலில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 10 மீட்டர் குழியை தோண்டணும். ஆனால் நான் வாங்கியிருக்கிற இந்த 2 கப்பலை பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் குழி தோண்டினாலே போதும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அவங்க சொன்னதுக்கும் நான் வாங்கின கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வாதாடி இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ப்ரெஸ் மீட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சைட்லேருந்து அவர் தானே கேள்வி கேட்டார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியே இன்னும் சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு எப்போ வருதோ அப்போ தான் நான் அவங்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு எனக்கு கிடச்ச நியூஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நியூஸு நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது இந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் திமுக கட்சி மேலேயா திமுக கட்சியில் நிறைய வச்சிட்ருக்காங்க. இப்போது இவங்க அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை இப்போ புதுசாக வந்த நம்ம டிவிகே கட்சியாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த திமுக கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணுற கவர்மெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கார்ல, இதெல்லாம் இப்போ யார் ஜெயிப்பாங்க? இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வாதாடிட்டு இருக்காங்களே, இந்த இதில் தீர்ப்பில் யார் சைடு தீர்ப்பு வரும் அப்படின்னு அதையும் கீழே இருக்க கமெண்ட் சைடில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஒன்று அண்ணாமலை சைடில் வருமா இல்லை டிஆர் பாலு சைடு வருமா அப்படின்னு அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னதுன்னா, இப்போ டிஆர் பாலு சைடில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த கேள்விலாம் கேட்டிருந்தார்ல, அதை ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுவும் அண்ணாமலையை பார்த்து இப்போ நீங்கள் இவ்வளோ இடம், அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் நிறையா நடக்குது அண்ணாமலைக்கு, அதுக்கு எங்கே காசு கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசுங்கிறது வந்துட்டே இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுவை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறையா எப்படி சொல்கிறது, அதுக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா விவாதங்கள் நடந்திருக்கு. இப்போ அண்ணாமலை அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அவதூறாக சாட்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நான் இதுக்கு ஒரு கேஸ் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு கேஸ் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த விஷயங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லை நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக என்னென்ன விஷயம் நடக்குது, மெயினான விஷயம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க, சரிங்களா?
உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.